கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவரோட மியூசிக்ல வந்து தலைவர் வந்து இப்படிலாம் பாடினா எப்படி இருக்கும்? கனவில்லே நீ தான் புல்ல, நினைவில்லே நீ தான் புல்ல, ஐயோ சொல்ல தாங்கவில்லை, அப்பெல்லாம் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு அழகா இருக்கும். அந்த கனவுல யார் தொல்லை பண்றாரோ அவர் தான் ஆண்டவர், பேய். ஸோ இதான் சப்ஜெக்டா இருக்கும். ஆனா இது வந்து கடைசியில் நடக்க முடியாம போனதாங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலைவர் 173 இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. ஏன்னா கூலியில் நடந்த சம்பவம் அப்படி. ஏன்னா கூலி லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸே காலி பண்ணிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தலைவர் யார் கூடடா பண்ணுறாருன்னு சொல்லி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உள்ள வந்து நாடும் ரஜினியும் சேர்ந்து இணைந்து பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெளிவாக சொன்னாங்க படம் பண்ண போகிறாங்களாம். பரவாயில்லடா ஒரு பழைய வைப் வர போகிறா அப்படின்னு பார்த்து சரி இது யார் டைரக்டிங் பண்ண போறா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பிட்டு இருக்கும்போது நெல்சன் சொன்னாங்க. பரவாயில்ல நெல்சன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா திடீர்னு நெல்சன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லோகேஷ்னு சொன்னாங்க. ரஜினி வந்து வேற லோகேஷ் வேறவே வேற நமக்கு லோகேஷ் வேற அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்குடா லோகேஷ் இல்ல போமா அப்பா பிரேட் ஆயிடுச்சு வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொல்ல பண்ணிடுவே உன்னை. நான் எங்க வரேனே, நீங்களா பெரியவங்கள பார்த்து பேசி அது இந்த லவ் உருப்பட சரி யாரா பண்ண போறான்னு வெயிட்டிங்ல ஒரு மாதிரி வெறியா இருந்துச்சு. அப்புறம் தான் சார் ஆண்டவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. நானும் நமது நண்பரும் இணைந்து படம் பண்ண போறோம், அதோட டைரக்டர் யாருன்னு நாங்களாம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சுந்தர்சியை போட்டு விடுறாங்க. அப்படிதாங்க இருந்துச்சு. ஏங்க சுந்தர்சி எப்படிங்க ஏங்க அரண்மனையே போட்டு அறுன்னு அறுத்துட்டு இருக்காரு. இவர் எப்படி ஆண்டவரும் ரஜினியை வச்சு எப்படி படம் பண்ண போறாருன்னு ஒன்றும் தெரியல. அப்புறம் ஒரு மாதிரி மந்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டுங்க. சுந்தர்சி தான் பெஸ்ட் சாய்ஸ், சுந்தர்சி தான் பெஸ்ட், எங்களுக்கு சுந்தர்சி தான் வேணும், பழைய காம்போ அப்படி இப்படின்னு பேசினாங்க. சரி எதுக்குடா அப்படி அலையிறான்னு பார்த்தா அதாவது அரண்மனை 4 முடிஞ்சிருச்சு, இப்போ 5 வரப்போகுது. அந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரும் ரஜினியும் வச்சு எடுக்கலான்னு ஒரு பிளான். அரண்மனை 5 நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதுல மாலக்குங்கிற ஒரு பேயை வச்சு தான் இவர் வந்து பண்ண போறாரு. அந்த மாலக்குங்கிற யார் பண்ண போறாரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆண்டவர் அவர் தான். ஏன்னா வந்து 4ல வந்து தண்ணிக்குள்ள பேய் வரும்ல, இதுல வந்து ஆண்டவர் தான் பேயா வரப்போறாரு. ஆண்டவர் பேயா வரப்போறாரு இந்த படத்துல. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற மனைவி கங்காவை பார். தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஹிப்ஹாப் தமிழா. அதாவது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா தலைவர் அப்படியே ஆம்பளை படத்துல விஷால் கார்ல உட்காந்த மாதிரி ரஜினி இப்படி உட்காந்துட்டு அப்படியே கார்ல வராரு சார், ஆம்பல்ல அப்படின்னு போட்டு வராருன்னு பார்த்தோம். பேய் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா ஒன்னும் காணும். தம்பி யாரா அது பின்னாடி இருக்கிறது? என்ன அது? அக்கா யார் நீங்க? அக்காவா? நான் தான் மாலக், நீ தேடி வந்த பேய். உன்னை அழிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த மாலக்குக்கு அழிவே இல்லடா. அந்த சீன்லாம் இங்க இல்ல. இந்த வெள்ள சொக்கா யாருன்னு தெரியலையே. ரியாலிட்டியில வந்து சுந்தர்சி அவுட் ஃப்ரம் ப்ராஜெக்ட். சரி அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா தலைவர் அப்படியே இந்த பக்கம் குஷ்பு, இந்த பக்கம் அப்படியே ரம்பா, அப்படியே இங்க த்ரிஷா, இங்க வந்து தமன்னா இப்பெல்லாம் சேர்ந்து அச்சோ 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 அப்படின்னு ஆடுவாருன்னு பார்த்தா
என்னடா நடக்குது இங்க ஆனா சிட்னி ஹிப் ஹாப் ப்ரோ பாட்ட போடுங்க. வெளியூர் ஆட்டக்காரினா சும்மாவா போடு ஆட்டத்தை போடு. தலைவர் 173யோட ஒன்லைன் வந்து சுந்தர்சி சொல்லியிருக்காரு. தலைவருக்கு அது பயங்கரமா பிடிச்சி போய் ஓட்டு ஷூட்டிங் போல அப்படின்ட்டாங்க. இவங்க கையோட தலைவரை வந்து லாரியில் தூக்கி போட்டு ஷூட்டிங் போயிட்டாங்க. போன உடனே ஷூட் ஸ்டார்ட் பண்ண உடனே தலைவர் ஷூட்டிங் கேன்சல்ட்டாரு. எதுக்குன்னு கேட்டா ஃபுல் ஸ்டோரி சுந்தர்சி சொல்லியிருக்காரு. தலைவருக்கு ஸ்டோரி பிடிக்கல. எதுக்குன்னு கேட்டா ஏன்னா தலைவருக்கு பேயா நடிக்கிறது வந்து ஆண்டவர் யாருக்குங்க பிடிக்கும்? எப்படி ஏங்க நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பேய் படம்னா அது பொண்ணை வச்சு தான் எடுப்பாங்க. அப்பதான் அந்த பேய் கூட டான்ஸ் ஆட முடியும், கூத்தடிக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா தலைவர் அதான ஆசைப்பட்டு அரண்மனை 5 ஓகே பண்ணியிருப்பாரு. அதனால தலைவருக்கு மட்டும் ஆண்டவரை கொடுக்குறீங்க பேயா? அதுன்னு தலைவர் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. ஆக்சுவலா தலைவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாருன்னா ஒரு அனுஷ்காவோ ஒரு தமன்னாவோ இந்த மாதிரியான ஒரு சில கேட்டகரி எல்லாம் கூட்டு வந்து குஷ்புலாம் நினைச்சிருக்காரு. தலைவர் குஷ்பு மாதிரிலாம் கொஞ்சம் கூட்டு வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆண்டவர் நீங்க தான் பேயா பண்ணுன்னு சொல்லி ரஜினிக்கு ட்விஸ்ட் கொடுத்தாரு. ஆனால் ரஜினி வந்து இந்த படத்துல வந்து உடனே அவர் வெளியே போயிருக்கலாம்ல, சுந்தர்சியை மாத்த அப்படின்ட்டாரு. இப்போ படத்துல வந்து சுந்தர்சி வந்து டைரக்டர் இல்லைங்க, கன்னடத்துல இருந்து படம் ஆயிட்டு பேன் இண்டியா போயிட்டு இருக்கு. தெலுங்குல வந்து பேன் இண்டியா போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்ல பேன் இண்டியா போகணுங்க. இந்த படத்துல நீங்க என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ எனக்கு தெரியாது லோகேஷ். பேன் இண்டியா போகணும். நான் வேணுங்கிறேன் வார்த்தை 3 அதே சொல்லுங்க. ரிலீஸ் டேட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? என்ன இருந்து விட்டுறேன். செந்தில் நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுடா. என்னத்தை யோசிக்குது? அத முடியாது. சொந்தமா லைஃப்ல ஏதாவது பண்ண விட மாட்டேன். அடுத்து அந்த செவரு யாரை காவு வாங்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் யார KS ரவிக்குமாரை காவு வாங்குச்சு லிங்கா படத்துல. அதுக்கப்புறம் AR முருகதாச காவு வாங்குச்சு தர்பார் படத்துல. அதுக்கப்புறம் சங்கர் காவு வாங்குச்சு 2.0ல. அதுக்கப்புறம் இப்போ மனுஷன் நல்ல டைரக்டருங்க, LCOலாம் பண்ண மனுஷன் தூக்கி ஒரு பீடி குடிச்சு கத்தியெல்லாம் வச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் ரத்தமா மூஞ்சி அடிச்சு உடச்ச மாதிரி ஒரு ஹீரோ ரோலை வந்து பண்ண வச்சிட்டார் சார் நம்ம தலைவர். அடுத்து வந்து சுந்தர்சி ஆல்ரெடி காவு வாங்கின ஆள் தான். பட் இருந்தாலும் சுந்தர்சியை காவு வாங்கினான்னு பார்த்தாரு. பட் சுந்தர்சி தப்பிச்சிட்டாரு. அவர் உசுரான சைட்லி கடையாவது நல்லபடியா பாத்துக்கிறேன், மன்னிச்சுங்க. என்ன நீ வாட்டில விளையாடுறியா? உன்னை நம்பி ஊர் பெரிய மனுஷங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். நான் அசிங்கப்படுத்துறியா? ஏம்பா உன் பாட்டுக்கு குடுக்கறேன்ற குடுக்க மாட்டேன்ற. அடுத்து சிறுத்தையை பேசிட்டு இருக்காங்க. யாரு? கங்குவா எடுத்தார்ல. அதனால அதை வச்சு ரஜினியை வச்சு அண்ணாத்தை இல்லைன்னா அண்ணாத்தை 2 வந்து பேயை வச்சு ஏதாவது போலாமா அப்படின்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. என்ன எத்தனை தான் காவாங்க போகுதுன்னு தெரிலடா. வயசாயிருச்சுல தாத்தா, போங்க தாத்தா போய் அடுத்த யாராவது எங்களை மாதிரி ஆளுங்களாம் வர விடுங்க. நெருப்பு பேரோட நீ கொடுத்த ஸ்டாரோட போதும். எத்தனை அந்த ஸ்டாருன்னு சொல்லி இல்லை ஜோக்ஸ் அப்பார்ட், என்ன இருந்தாலும் அவருக்கு வயசாயிருச்சு முடியல. லோகேஷ் நிறைய டைரக்டர் பின் வாங்குற காரணம் என்னன்னா அவரை வச்சு நிறைய ஸ்டண்ட் பண்ண முடியாது. நிறைய கதையில வந்து ரொம்ப ரொம்ப ரஷ்ஷான சீன்ஸ்லாம் எடுக்க முடியாது. அதனாலதான் கொஞ்சம் வெளியே போறாங்க. ஸோ அதை நீங்க புரிஞ்சு இந்த அப்பா ரோலோ இல்லை வந்து கேமியோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பெஸ்ட். எதுக்கு அப்படின்னு தோணுது. நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அவருக்கு 200 கோடி கிடைக்குதுடா, அவர் எப்படிடா வேணான்னு சொல்லுவார். நமக்கெல்லாம் கிடைச்சா வேணான்னு சொல்லுவோம். அதுக்குன்னு எப்படி தலைவர்? ஸோ இதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம இதே மாதிரி வீடியோஸ் சொன்னா என்ன வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோஸ் நாங்கள் போட்டு பண்ணிடுவோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். Until then, bye, see you, tata.